அப்புறம் ஃபர்ஸ்ட் வாக் பற்றி எல்லாரும் பேசி கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம பேசலன்னா எப்படி, LSCSக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வாக் கஷ்டமாக தான் இருக்கும். ஆஸ் எ ஃபிசியோதெரபிஸ்ட்டாக எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும், அந்த நேரத்தில் உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, என்ன பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாக் LSCS பண்ணி ஃபஸ்ட் வாக் எப்போ பண்ண வைப்பாங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம். நீங்கள் பேபி பிறந்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் கெத்திடர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, அதாவது யூரின் பேக்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை வாக் பண்ண வைப்பாங்க. வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செகண்ட் டேக்கும் தேர்ட் டேக்கும் கம்பேரபிளி நல்லாவே கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிடுவீங்க. ஸோ அந்த 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நடக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 1 hour to half an hour ஒன்ஸ் நீங்கள் 2 சைட்லையும் டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்திரிக்கும் போது பெட்டராக இருக்கும். இந்த ஃபஸ்ட் விஷயம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அதாவது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குற எக்ஸசைஸை நீங்கள் அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்திரிக்கும் போது மூவ்மெண்ட்ஸ் பெட்டராக இருக்கும். ஒரு 24 ஹவர்ஸ் அப்படியே நீங்கள் ரெஸ்ட்டில் இருந்துட்டு திடீர்னு எந்திரிக்கணும்னு நினச்சா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாலாம் இருக்காது. ஸோ அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே லைட் மூவ்மெண்ட்ஸ், மினிமல் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் டேர்னிங்கை நீங்கள் என்கரேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்திரிக்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன், அந்த டேர்னிங் பொசிஷனில் டேர்ன்னா மைல்டாக டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு 4 பில்லோ வச்சு இப்படி சாஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அது டேர்னிங் கிடையாது. நல்லா கம்ப்ளீட் டேர்ன் பண்ணி ஒரு half an hour மெயின்டைன் பண்ணிங்கன்னா டேர்னிங்கில் நம்மளுக்கு எந்திரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் எப்படின்னா அந்த 24 ஹவர்ஸில் நீங்கள் பண்ண வேண்டியது. இந்த 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களை யார் நடக்க வைப்பா, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலெலாம் பெட் இருக்குது, எலிவேட் பண்ணுற மாதிரியான பெட் இருக்குது. அந்த எலிவேட் பண்ணுற பெட்டை யூஸ் பண்ணி எந்திரிச்சிக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்றதை சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம டேர்னிங் என்கரேஜ் பண்ணுறோம்ல, இந்த மூமெண்ட்ஸ் பண்ணுறோம்ல, இந்த டேர்னிங்லேயே மைல்ட் மூமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம சிட்டிங் பொசிஷன் வந்துடலாம். சிட்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கால் எடுத்து வைக்கிற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும், கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பெயின் ஸ்டிச்சஸை நினச்சி நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஸ்டிச்சஸ் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நீங்கள் மூவ் பண்ணுறதுனால, நீங்கள் எந்திரிச்சு நடக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டிச் எதுவுமே ஆகாது. இந்த ஸ்டிச்சஸ் பயப்படாமல் நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 ஸ்டெப்புக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாவே பெட்டராக இருக்கும். அந்த லைட் மைல்டு கிடினஸ் கண்டிப்பாக இருக்கும், அது நார்மல். அந்த கிடினஸ்க்காக நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. அந்த நேரத்தில் ஸ்டிச் நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. நம்ம எந்திரிச்சு நடக்கணுன்றதுக்காக தான் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க. நான் இவ்வளோ பில்டப் கொடுத்ததுக்கப்புறம் வலி வரலன்னா வருத்தப்படாதீங்க, வலி வரலன்னா சந்தோஷப்படுங்க. இந்த ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வந்தால் வலிக்கும்னு சொன்னாங்களே, என்ன வலிக்கவே இல்லை அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோ பயங்கரமாலாம் இருக்காது. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ப்ரெக்னென்சியில் பண்ண எக்ஸசைஸ் உங்களுக்கு போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிசேரியன் பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் ப்ரெக்னென்சி அண்ட் போஸ்ட் ப்ரெக்னென்சி எக்ஸசைஸ் கம்மிங். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நடக்கிற ஃபஸ்ட் வாக் பற்றி மட்டும் தான் பேசுகிறீங்க, நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் வர ஃபஸ்ட் வாக் பற்றி யாரும் பேசுறதில்லை அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேன். நெக்ஸ்ட் வீடியோ நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் ஃபஸ்ட்